இந்தியாவை சீண்டிய பாகிஸ்தானுக்கு இந்திய ராணுவம் பாகிஸ்தான் கனவிலும் எதிர்பார்க்காத அளவுக்கு பதிலடி கொடுத்தது. இப்போது இரு நாடுகளுக்கு இடையே அமைதியான போக்கு நிலவி வரும் சூழ்நிலையில் இந்தியாவில் இருந்து கொண்டு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படுபவர்களை கைது செய்யும் பணி வேகமெடுத்துள்ளது. அந்த வகையில் ஹரியானா மாநிலம் ஹிசார் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ஜோதி மல்கோத்ரா யூடியூபில் டிராவல் வித் ஜோ என்ற பெயரில் பிளாக் செய்து வந்தார். இவரை பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்த குற்றச்சாட்டில் ஹரியானா போலீசார் சனிக்கிழமை கைது செய்தனர். சமீபத்தில் பஹல்காம் பகுதியில் தாக்குதல் நடந்த போது டெல்லி தூதரக அலுவலகத்தில் பாகிஸ்தான் அதிகாரி ஒருவர் கேக் வாங்கிக் கொண்டு சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. இப்போது அந்த நபருடன் ஏற்கனவே ஜோதி மல்கோத்ரா வீடியோ எடுத்திருப்பது தெரிய வந்துள்ளது. மேலும் டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் பணியாற்றிய டேனிஷ் என்பவரை உளவு பார்த்ததாக இந்தியா வெளியேற்றியது. அவருக்கும் ஜோதி மல்கோத்ராவுக்கும் பழக்கம் இருந்தது. ஜோதி மல்கோத்ரா பாகிஸ்தான் செல்வதற்கு டேனிஷ் உதவியுடன் கடந்த ஆண்டு விசா பெற்றார். இதற்கு முன்னதாக இவரது உதவியுடன் ஜோதி சீனா செல்வதற்கும் உதவி செய்ததாகவே கூறப்படுகிறது. பாகிஸ்தான் சென்ற ஜோதி லாகூர், ராவல்பிண்டி, ஃபருக்காபாத் ஆகிய இடங்களுக்கு 10 நாட்கள் சுற்றுலா சென்றார். டேனிஷ் உதவியால் ஜோதி மல்கோத்ரா விஐபியை போன்று பாகிஸ்தானில் நடத்தப்பட்டார். அவருக்கு போலீஸ் பாதுகாப்பும் வழங்கப்பட்டிருந்தது தற்போது தெரிய வந்துள்ளது. மத்திய உளவு அமைப்புகளிடமிருந்து கிடைத்த தகவல்கள் அடிப்படையில் ஜோதி மல்கோத்ராவை கைது செய்த ஹரியானா மாநில போலீசார் பாகிஸ்தான் உளவுத்துறை அதிகாரிகள் சில சமூக வலைதள பிரபலங்களை தங்கள் நாட்டுக்காக பணி செய்ய வைக்க முயன்றதாகவும் அவர்களை பயன்படுத்தி தங்களுடைய கருத்துக்களை பரப்புவதும் தெரிய வந்துள்ளது. ஹரியானாவில் ஜோதி மல்கோத்ரா என்றால் தமிழகத்தில் உள்ள பிரபல யூடியூபர் மதன் கௌரி சிக்கலில் இருப்பதாக நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்தனர். மதன் கௌரி தமிழகத்தில் மதுரையைச் சேர்ந்தவர். இவரது யூடியூப் சேனல் பலதரப்பட்ட தலைப்புகளில் வீடியோக்களை வெளியிட்டு மில்லியன் கணக்கான பார்வையாளர்களை கொண்டுள்ளார். ஆனால் பாகிஸ்தான் தொடர்பான அவரது வீடியோக்கள் தற்போது சர்ச்சையை கிளப்பியுள்ளன. சமூக ஊடகங்களில் மதன் கௌரி பாகிஸ்தானின் உளவு அமைப்புகளுடன் தொடர்பு வைத்திருக்கலாம் என்றும் அவரது வீடியோக்கள் இந்தியாவுக்கு எதிரான பிரச்சாரத்தை மறைமுகமாக மேற்கொண்டதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. மதன் கௌரி மீதான குற்றச்சாட்டுகள் உண்மையா அல்லது வெறும் வதந்தியா என விளக்கம் எதுவும் வெளியாகவில்லை. இதன் மூலம் ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டியின் போது மதன் கௌரி பாகிஸ்தான் ஆதரவு ரசிகர்களுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்ட புகைப்படம் இணையத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இப்போது இந்த சம்பவம் அடுத்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் மத்திய உளவுப்படை அனைத்து பிரபலமான யூடியூபர்களை கண்காணிக்க குழு அமைத்திட வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.